வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பயிற்சி 1.5 இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்கில் இந்த பயிற்சி இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டும் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் சேர்ப்பு ஜி மற்றும் ஜி சேர்ப்பு எஃப்ஐ காண்க. எஃப் சேர்ப்பு ஜி சமம் ஜி சேர்ப்பு எஃப் என்பது சரியாக சோதிக்க. பாருங்கள், எஃப் ஜி வந்து கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம எஃப் சேர்ப்பு எஃப்ஐயும் ஜியும் சேர்த்து பார்க்கணும். அது பிறகு ஜியும் எஃப்ஐயும் பார்க்கணும். அது ரெண்டு சமமா அப்படிங்கிறத சோதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஆர்னு கொடுத்தாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இதை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க, 5 பார்க்கலாம். கணக்கில் பாருங்க, இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 6, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு எஃப் சேர்ப்பு ஜி, எஃப் சேர்ப்பு ஜி. இது வந்து எப்படின்னா எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும். எக்ஸுக்கு வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இது வந்து இந்த மாதிரி நம்ம போட்டணும். அது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஆர் நமக்கு தெரியும். இப்போ ரெண்டையும் கூட்டணும். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி வந்து என்னது எஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. இது வந்து ஒன்றாவது சமன்பாடுன்னு வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது சமன்பாடு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜி சேர்ப்பு எஃப். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு எஃப். பாருங்கள் இங்கே எங்கெல்லாம் எஃப் வருதோ அந்த இடத்துல நம்ம ஜி போடணும். பாருங்கள், ஜி சேர்ப்பு எஃப் வந்து ஜி சேர்ப்பு எஃப் எக்ஸ் இந்த படுக்குமா. அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி வந்து எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ எஃப் இப்போ இருக்குமா. ஜி எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஏற்கனவே நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம சேர்க்கணும். பாருங்கள், ஜி சேர்ப்பு எஃப் வந்து என்னது ஜி எக்ஸ் மைனஸ் 6, அதான் 2 எக்ஸ் மைனஸ் 6 ஸ்கொயர்டு. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ முதல் சமன்பாடு என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் மைனஸ் 6 ஸ்கொயர்டு. அதனால் இது ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ சமன்பாடு 1, 2 என்னது 1 சமமானது அல்ல 2க்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், காட்டிடுறோம். பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நம்ம ரெண்டையும் சேர்க்கும்போது இந்த எக்ஸுக்கு நம்ம இந்த எக்ஸை போட்டுருவோம், இந்த எக்ஸுக்கு அந்த எக்ஸை போடுவோம். சரியா. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி அப்படின்னு வரும்போது எஃப் சேர்ப்பு ஜி எக்ஸு. இப்போ எக்ஸு இங்கே எப்படி போடணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு போன கணக்கில் போட்ட மாதிரியே தான். இந்த எக்ஸுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம போட்டுருவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2/xன்னு போட்டாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்க்கும்போது பாருங்கள், இதையும் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், எஃப் சேர்ப்பு ஜி வந்து எஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2/xக்கு பேர் இங்கே 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இது முதல் சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள், ஜி சேர்ப்பு எஃப் எக்ஸ். இதே மாதிரி தான் இங்கே எஃப் எங்கெல்லாம் போட்டுக்கோமோ அங்கே நம்ம ஜியை போட்டிருக்கோம். அடுத்து ஜி வந்து 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அதே மாதிரி தான் ஜி ஆஃப் 2/x ஈக்குவல் டு 2 2/x ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 1. இப்போ இதை நம்ம சேர்க்கும் 2 4 x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ ஜி சேர்ப்பு எஃப் வந்து என்ன வரும், 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ சமன்பாடு ஃபஸ்ட்டில் என்ன வந்திருக்கு 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே வந்து என்ன வந்திருக்கு 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ சமன்பாடு 1, 2 நமக்கு என்னது சரியில்லை அப்படிங்கிற நம்ம நினச்சினோம் காட்டணும். அடுத்தாடு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6/3, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3 மைனஸ் எக்ஸ். இப்போ ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்துருக்க மாதிரி இதுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதுனீங்க அதே தான் எழுதிவிடுங்க. எழுதி எக்ஸுக்கு பதில் என்ன 3 மைனஸ் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ சேர்க்கும்போது எஃப் 3 மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ வந்து என்ன வந்துடும், ரெண்டையும் கூட்டணும். 9 மைனஸ் எக்ஸ்/3. இது முதல் சமன்பாடு எஃப் சேர்ப்பு ஜி. இப்போ நம்ம ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த அதாவது இதில் எக்ஸ் வரும்போது இதை போட்டுடணும். பாருங்கள்,
இப்போ ஜி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் பை 3 ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் பை 3. இப்போ சேர்க்கும்போது அதே மாதிரி 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 பை 3. இப்போ ஜி ஆஃப் எஃப் வந்துடுது 3 மைனஸ் எக்ஸ் பை 3. இது ரெண்டாவது சமன்பாடு. அப்போ இதுவும் நமக்கு என்ன இல்லை, சரியில்லை அப்படிங்கிறத காட்டிடணும். அடுத்து ஃபோர்த்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 ப்ளஸ் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 4. பாருங்கள் அதே மாதிரி தான் எழுதிட்டு எஃப் இந்த எக்ஸுக்கு பதில் இதை போட்டுருக்கோம் நம்ம. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 ப்ளஸ் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 சமம் எதுக்கு 3x மைனஸ் 4, 3x மைனஸ் 4, 3 ப்ளஸ் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் ஜி, எஃப் சேர்ப்பு ஜி வந்து என்னது, அதாவது 3 மைனஸ் 4 கழிக்கும்போது நமக்கு என்ன வரும், -1. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இருந்து முதல் சமன்பாடு. இப்போ வந்து ஜி ஆஃப் எஃப், இப்போ எங்கெல்லாம் எஃப் போட்டிருந்தோமோ அந்த இடத்துலலாம் ஜி போட்டுருங்க. ஜி போட்டு இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 6, ஜி 3 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இப்போ கழிக்கும்போது என்ன வந்துடும், -1. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. இப்போ முதல் சமன்பாடும் ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டாவது சமன்பாடும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது சரி அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4x² மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி இந்த மாதிரி அதே தான். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இதை எழுதிடணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, 4x² மைனஸ் 1, எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 நம்ம வெளியே எடுத்துருவோம். 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 1, 4 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x மைனஸ் 1. இப்போ சேர்க்கும் போது நமக்கு என்ன வந்துடும், 4 எக்ஸ் ஸ்கொயர்டு 4 2 8 எக்ஸ் மைனஸ் 1. எஃப் சேர்ப்பு ஜி வந்து என்னது, 4x² 8x ப்ளஸ் 3. இது முதல் சமன்பாடு. அடுத்து இந்த இடத்துல எங்கெல்லாம் எஃப் போட்டோமோ அங்கெல்லாம் ஜி போட்டுருங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 ப்ளஸ் எக்ஸு, ஜி ஆஃப் 4x² மைனஸ் 1, 1 ப்ளஸ் 4x² மைனஸ் 1. ஜி சேர்ப்பு எஃப் 4x², ஏன்னா 1 சரியாக பெறும். சமன்பாடு 2. அப்போ இது முதல் சமன்பாடில் என்ன வந்திருக்கு, ரெண்டாவது சமன்பாடில் என்ன வந்திருக்கு, ரெண்டும் வேறு வேறு. அப்போ சமம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதில் காட்டணும். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், எஃப் சேர்ப்பு ஜி சமம் ஜி சேர்ப்பு எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து சேர்ப்பு மட்டும் பார்த்தோம் முதல் கணக்கில். இப்போ ரெண்டில் வந்து கேயின் மதிப்பு, இப்போ ரெண்டுக்குலேயுமே 2 கணக்கு இருக்குது. கேயின் மதிப்பு கேட்டிருக்கு. என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு RX மைனஸ் கே. இப்போ இந்த மைனஸ் கே இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி இதுலேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் கே, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 4x + 5. இப்போ வந்து இந்த 2x மைனஸ் கேயில் இந்த கேயில் எந்த எண் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 கணக்கும் பார்க்கலாம். பாருங்கள் கணக்கு எழுதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 2க்கு சமம், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து RX மைனஸ் கேக்கு சமம். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி இதை நம்ம சேர்க்கும்போது எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே இப்போ எஃப் வந்து என்ன அப்படின்னா 6x மைனஸ் கே. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இது வந்து சேர்ப்பு, சரியா. அடுத்து இப்போ இதை இங்கே எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ வந்து இதில் வந்து 3 வந்து வெளியே வந்துடும். RX மைனஸ் கே ப்ளஸ் 2 காமனாக எடுக்கும்போது 3 வந்து வெளியே வந்துடும். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி, எஃப்ஐயும் ஜியும் சேர்க்கும்போது நமக்கு என்ன வந்துடும், 6 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2. அதாவது 3 6 கொண்டு பெருக்கணும். அதே மாதிரி 3k கொண்டு பெருக்கும்போது 3k ப்ளஸ் 2. இது வந்து சமன்பாடு 1, சரியா. அடுத்து இப்போ எங்கெல்லாம் நம்ம எஃப் போட்டோமோ அங்கெல்லாம் ஜி சேர்ப்பு எஃப் பாருங்கள் அதே தான். ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் இந்தமாரி இதே தாங்க. அடுத்து வந்து ஜி வந்து என்னது 3x + 2. இப்போ ஜிஎக்ஸு RX மைனஸ் கே. இப்போ ஜி வந்து என்னது 3, இதே மாதிரி தான். இங்கே நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அதே மாதிரி 3x + 2 6 3x + 2 மைனஸ் கே. இப்போ நம்ம பெருக்கும்போது என்ன வரும்,
6 3 கொண்டு பெருக்கணும், 2 கொண்டு பெருக்கணும். அப்போ 6 3 18 எக்ஸு 12 மைனஸ் கே. இது 2ஆம் சமன்பாடு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கணக்கின்படி எஃப் சேர்ப்பு ஜி, ஜி சேர்ப்பு எஃப் சமம். இது வந்து இதுக்கு சமம். சரிதானா? இப்போ எஃப் சேர்ப்பு ஜி வந்து என்னது 18x மைனஸ் 3k, இது 18x ப்ளஸ் 12 மைனஸ் கேக்கு சமம்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம -3k ப்ளஸ் 2, இந்த 18 அடிபட்டு போயிடும். இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 18 அடிபட்டு போயிடும். 3k ப்ளஸ் 2 12k மைனஸ் கே, 12 மைனஸ் கே. ஆக -3k ப்ளஸ் கே. ஏன்னா இது வந்து இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 12 மைனஸ் 2, 12ல் 2 கழிச்சா 10, 3kயில் 1k போனால் 2k. அப்போ 2k வந்து 10னா 1k என்ன வரும்? 10 மைனஸ் 2, 10 பை மைனஸ் 2, 10 2ஆல் மைனஸ் 2ஆல் வைக்கும்போது கே வந்து -5. அப்போ கேயின் மதிப்பு எத்தனை? -5. அடுத்து 2க்கு அதே மாதிரி கே மதிப்பு பார்க்கணும். f(x) வந்து 2x மைனஸ் கே, g(x) வந்து 4x மைனஸ் ப்ளஸ் 5. இப்போ ரெண்டையும் கூட்டணும். கூட்டி நம்ம நினச்சிக்கிட்டே கண்டுபிடிக்க முடியும். எஃப் சேர்ப்பு ஜி ரெண்டையும் சேர்க்கும்போது எஃப்பில் உள்ளது ஜியில் உள்ளது சேர்த்து நினைச்சணும் எழுதணும். பாருங்கள், இப்போ எஃப் வந்து f(x) வந்து நமக்கு 2x மைனஸ் கே கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த இடத்துல பிரதியிடும்போது எஃப்க்கு வந்து எக்ஸ் இங்கே 2, அதாவது 2x கூட இதை பெருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? 8x 10 மைனஸ் கே. இது சமன்பாடு 1. இப்போ ரெண்டும் அதே மாதிரி தான். இங்கே எங்கெல்லாம் எஃப் போடுமோ அங்கே ஜி போட்டு நம்ம எழுதணும். g(x) 4x ப்ளஸ் 5. அதே மாதிரி தான் பிரதியிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஜி சேர்ப்பு எஃப் வந்து 8x மைனஸ் 4, 4 2 8, 4 கூட கே பிறகு 4k ப்ளஸ் 5. இப்போ முதல் சமன்பாடு இது, 2ஆம் சமன்பாடு இது. கணக்கின்படி நம்ம நினச்சோம் ரெண்டையும் பிரதியிடும்போது இப்போ இது இதுக்கு சமம். எஃப் சேர்ப்பு ஜி சமம் ஜி சேர்ப்பு எஃப். அப்போ இதையும் நம்ம போடும்போது 8க்கு 8 அடிபட்டு போயிடும். 10 மைனஸ் கே, இங்கே வந்து மைனஸ் கே ப்ளஸ் 5. இப்போ இந்த பக்கம் வரும்போது -k ப்ளஸ் 4k, 2க்கையும் சேர்த்துடலாம். இந்த 10 இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும். சரியா? -k வந்து -4 வந்து ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் 10 வந்து மைனஸாக மாறுது. இப்போ வந்து ஒரு கேயில் 4kயில் 1k கிடைக்கும்போது 3k ஆயிரும். 5ல் 10 கிடைக்கும்போது -5. ஆக -5/3. இதான் இது கேயின் மதிப்பு. அடுத்து 3ஆம் கணக்கு f(x) = 2x மைனஸ் 1, g(x) வந்து x + 1/2 எனில் f சேர்ப்பு g சமம் g சேர்ப்பு f சேர்ப்பு x என காட்டுக. அதான் இந்த 3 சமம். இந்த ரெண்டையும் கூட்டும்போது அதுவும் சமமாக இருக்கணும், இந்த ரெண்டையும் கூட்டும்போது அதுவும் சமமாக இருக்கணும், எக்ஸும் சமமாக இருக்கணும். இது காண்கன்னு கேட்டிருக்கு. பாருங்கள், கணக்கு எழுதியாச்சு. அடுத்து எஃப் சேர்ப்பு ஜி, எஃப்ஐயும் ஜியும் சேர்க்கணும், ஜியும் எஃப்ஐயும் சேர்க்கணும், சமம் எக்ஸ்னு காட்டணும். எஃப் சேர்ப்பு ஜி பாருங்கள், எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1/2. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சமன்பாடு எக்ஸுங்கிற இடத்துல நம்ம இதை கொண்டு வரும்போது இந்த மாதிரி வரும். 2x + 2/2 இது 1ஆம் சமன்பாடு. -1 இப்போ 2x 2 - 2/2 பாருங்கள், இது அடிபட்டுரும். 2x/2. இப்போ 2 அடிட்டால் 1 எக்ஸ் மட்டும் வந்துடும். இந்த 2 அடிபட்டு போயிடும், ஒரு எக்ஸ். ஆக எஃப் சேர்ப்பு சி வந்து எக்ஸு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சா. இனிமேல் ஜி சேர்ப்பு எஃப் வந்து எக்ஸு அப்படின்னு காட்டணும். பாருங்கள், இது அதே மாதிரி இந்த ஃபார்முலா எழுதிடுங்க. அதுக்கு வந்து x + 1/2 இதை இங்கே பிரதியிடணும். பிரதியிடும்போது நமக்கு என்ன வரும்? 2x - 1, இங்கே 2x - 1 + 1. இதை இங்கே எழுதி இந்த +1 சேர்த்துக்கணும். /2 பாருங்கள். இப்போ இது அடிபட்டு போயிடும், அந்த 1க்கு அடிபட்டு போயிடும். 2x/2 இங்கே 2 அடிபட்டு போயிடும், எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ ஜி சேர்ப்பு எஃப் வந்து எக்ஸ். அப்போ இதுலேயும் எக்ஸ் வந்துட்டு இதுலேயும் எக்ஸ் வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி எழுதணும். சமன்பாடு 1, 2 படி
எஃப் சேர்ப்பு ஜி, ஜி சேர்ப்பு எஃப், எக்ஸ் எல்லாம் சமம் என நிரூபிக்கப்பட்டது. அடுத்து ஃபோர்த்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் ஜி சேர்ப்பு எஃப் வந்து எஃப் ஆஃப் ஏ 1 எனில் ஏயை காண்க. இப்போ அங்கே கேயை காட்டுறது மாதிரி இங்கே ஏ கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம வந்து இதை சேர்க்கணும், பார்க்கலாம். முதல்ல கணக்கில் என்ன செஞ்சோமோ அதே தான். பாருங்கள், ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து நமக்கு மதிப்பு கொடுத்தாச்சு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் வர இடத்துல இதை போடணும், போட்டு இதையும் சேர்த்து போடணும். போட்டால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2, ஜி சேர்ப்பு எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இது வந்து ஒரு சமன்பாடு 1. அடுத்து பாருங்கள், ஜி சேர்ப்பு எஃப் வந்து எஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ஏன்னா எக்ஸுங்க எடுத்து நம்ம ஏ போட்டிருக்கோம். இப்போ கணக்கின்படி பாருங்கள், ஜி சேர்ப்பு எஃப் ஏ வந்து 1, ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. ஏ ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் 3, இந்த மைனஸ் 3ங்க வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏ ஸ்கொயர் வந்து இப்போ 4. அப்போ இது வந்து ரூட் கண்டுபிடிக்கணும். ஏஸ் ஈக்குவல் டு ரூட் 4 அப்படின்னு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் வரும் ஏயின் மதிப்பு. இப்போ வந்து 5th சம் பார்க்கலாம். ஏ கமா பி கமா சி, இதுக்கு வந்து உட்கணம் இயல் உட்கணமாக மற்றும் எஃப். அடுத்து எஃப் என்ற சார்பு வந்து ஏலேருந்து பிக்கு என்ற சார்புக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 2x + 1 எனவும், மற்றும் ஜி சார்பு வந்து பியிலேருந்து சிக்கானது எப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர்டு என வரையறுக்கப்பட்டால் எஃப் சேர்ப்பு ஜி மற்றும் ஜி சேர்ப்பு எஃப்பின் வீச்சகத்தை காண்க. இப்போ வந்து நம்ம வீச்சகம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ வந்து நம்ம ரெண்டையும் சேர்க்கும்போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்க்கும்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. பாருங்கள், 2x ஸ்கொயர் + 1. இப்போ இது வந்து ரெண்டையும் சேர்த்தாச்சு. சேர்க்கும்போது நமக்கு 2x + 1 வந்துட்டு. இப்போ இதோட வீச்சகம் அப்படின்னா என்னென்னா இதை தான் நம்ம எழுதணும். y such that y 2x squared + 1 x belongs to n. இது வந்து இயல் எண் சரிதானா. அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிச்சி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு இதே தான் இங்கே எஃப் போட்டுக்க நம்ம ஜி போடுறோம். 2x + 1 இதை சேர்க்கும்போது 2x + 1 த ஹோல் ஸ்கொயர்டு. இதை இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது இப்படி வரும், இது வரும் சரியா. இப்போ வந்து இதோடைய வீச்சகம் என்னென்னா y such that y = 2x + 1 ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n. இந்த மாதிரி போட்டு தான் இந்த கணக்கு. அடுத்து 6 சம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எனில் 1 எஃப் ஆஃப் எஃப் சேர்ப்பு எஃப், 2 எஃப் சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப்ஐ காண்க. இப்போ 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ வந்து எஃப் சேர்ப்பு எஃப், எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை சேர்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் சரியா. எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1. இதை சேர்க்கும்போது 2 அடுக்கு இருக்கிறதுனால x4, 2 பெருக்கும்போது 1ஆல் பெருக்கும்போது 2x ஸ்கொயர்டு, 1 1ஆல் பெருக்கும் 1 மைனஸ் 1. இப்போ சேர்க்கும்போது எக்ஸ் அடுக்கு 4 2x ஸ்கொயர்டு, இந்த 2 அடிபட்டு போயிடும். அடுத்து எஃப் சேர்ப்பு எஃப் வந்து இது ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் சேர்ப்பு எஃப். இப்போ இதை மட்டும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. பாருங்கள், எஃப்க்கு பதிலாக இதை எழுதிடணும். இதை எழுதி அடுக்கு எழுதிடணும் -1 அவ்வளோதான். அடுத்த 7th பாருங்கள். எஃப் சார்பு வந்து 6 மற்றும் ஜி சார்பு 6 முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் அடுக்கு எக்ஸின் அடுக்கு 5, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸின் அடுக்கு 4க்கு சமம் பாருங்கள் என வரையறுக்கப்பட்டால் எஃப் ஜி ஆகிய ஒன்றுக்கொண்டானதா மற்றும் எஃப் சேர்ப்பு ஜி ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் என அறைக. முதல்ல இது கண்டுபிடிக்கணும், அடுத்து சேர்ப்பு வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் அடுக்கு 5, இதுக்கு வந்து ஒன்றுக்கொண்டான சார்புன்னு கண்டுபிடிக்கணும்னா x1 x2ன்னு போடணும். அதான் எஃப் ஆஃப் x1 சமம் எஃப் ஆஃப் x2
இப்போ x1 வந்து அடுக்கு 5 தான், x2 வந்து அடுக்கு 5. இப்போ பாருங்கள் ஒற்றையன் வர்றதுனால இந்த 5 அடிச்சிட்டோம்னா x1 சமம் x2. அப்போ f(x) வந்து ஒன்று கொண்டான சார்பு. ஏன்னா இது சரியாக வரணும். அடுத்து வந்து g(x) பாருங்கள், x அடுக்கு 4, இது g(x1) g(x2). இதை பிரதியிடும்போது x1க்கு வந்து 4, x2க்கு 4. இப்போ வந்து ரெட்டையன் வந்ததுனால இந்த மாதிரி நம்ம மென்ஷனை எழுதணும். இது இப்படி எழுதும்போது நமக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. அடுத்து f சேர்ப்பு g, f(g(x) f(x) 4 அடுக்கு வந்து 5, அப்போ 20. பாருங்கள், f(g(x1) f(g(x2) x1 20, x2 20. இப்போ வந்து இரட்டையன் வர்றதுனால இந்த மாதிரி எழுதணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் x2 போட்டு இந்த மாதிரி எழுதி இது ஒன்று கொண்டான சார்பு அல்ல. சரியா? இப்போ வந்து எக்ஸாம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட f(x), g(x), h(x) ஆகியவற்றை கொண்டு f சேர்ப்பு g சேர்ப்பு h சமம் f சேர்ப்பு ஆஃப் g சேர்ப்பு h என காட்டுக. அதாவது இதை கூட்டினாலும் சமம், இதையும் கூட்டும்போது சமமாக இருக்கணும். இதுக்கு ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு f(x) = x - 1, g(x) = 3x + 1 மற்றும் h(x) = x². அதாவது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இதை என்ன செய்யணும், சரி பண்ணணும். அடுத்த 2 f(x) = x², g(x) = 2x மற்றும் h(x) = x + 4. இது ரெண்டாவது. மூணாவது f(x) = x - 4, g(x) = x² மற்றும் h(x) = 3x - 5. இதை வச்சு இந்த சமன்பாடை வச்சு நம்ம இது சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும், அப்புறம் அதை பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதை சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு f(x)க்கு வந்து x - 1 g இதை நம்ம எழுதிட்டேன். இப்போ f(g) பார்க்கணும். f(g) என்ன எழுதி இடது பக்கம் உள்ளது சரி பார்த்துட்டு அப்புறம் வலது பக்கம், இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. f சேர்ப்பு g இதை சேர்க்கும்போது இந்த f ஜியும் நம்ம சேர்க்கும். சரியா? பாருங்கள், f(g(x). இப்போ f அப்படிங்கிறதுல நமக்கு 3x, இந்த x வந்து இங்கே வந்துடும். 3x + 1, 3x + 1 இந்த x - 1. சரியா? பெருக்கும்போது என்னாகும், +1 இந்த -1. இப்போ +1 -1 அடிப்பட்டு வரும். 3x மட்டும் நமக்கு இருக்கும். இப்போ f சேர்ப்பு g வந்து 3x. இப்போ f சேர்ப்பு g கூட சேர்ப்பு h. இப்போ இந்த ஆன்சர் கூட நம்ம இந்த இதை சேர்க்கணும். சேர்க்கும்போது பாருங்கள், f சேர்ப்பு g இது x². இந்த x² போட்டாச்சு. இப்போ இந்த f சேர்ப்பு g வந்து 3x, x² சேர்ந்தால் 3x². இது ஒன்றாவது சமன்பாடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் பாருங்கள், f சேர்ப்பு g சேர்ப்பு h. இப்போ வந்து g சேர்ப்பு h பார்த்துக்கிடுவோம். g(h)(x), g வந்து x². அதாவது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இது இங்கேயும் சரியா? இப்போ g இருக்க இடத்துல நம்ம g 3x x² பாருங்க, 3x² + 1. இப்போ வந்து f(g(h) ஆஃப் x ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கும்போது பாருங்கள், 3x² + 1. அதில் உள்ள -1 வந்துடும். இப்போ 2 ஆகி கொடுத்தா 3x². இப்போ சமன்பாடு 2 பாருங்கள், 1லேருந்து 2 சமம் என்று சரிபார்க்கப்பட்டது. இது செகண்டு. அதே மாதிரி தான் f(g(x) இங்கே வந்து 2x, fயும் gயும் 2x, x² 2x². பாருங்க 4x². இப்போ வந்து இது h சேர்க்கும்போது f(x) வந்து நமக்கு 4x² பார்த்தாச்சு. x + 4 + 4 ஸ்கொயர்டு. இப்போ பெருக்கும்போது 4x
4 வந்து ப்ராக்கெட்டில் வந்துடும். ஏ ஸ்கொயர்டு இது வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் பி, அதான் இந்த சமன்பாடு நம்ம வச்சுக்கணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பி ஸ்கொயர், இந்த மாதிரி சமன்பாடு நம்ம வச்சுக்கிட்டோம்னா பாருங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2ஆல் எதெல்லாம் இருக்கணும் 2x 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர். இப்போ 4x ஸ்கொயர் பாருங்கள் 4 × 8x கணக்கு 16. இப்போ 4x ஸ்கொயர்டு இந்த 4ஆல் எல்லாத்தையும் இருக்கணும். 4 32 16 64. இது வந்து சமன்பாடு 1. இப்போ லெஃப்ட் ஹேண்டு பக்கம் முடிச்சாச்சு. ரைட் ஹேண்டு பாருங்கள் அதே ஃபார்முலா அப்படி எழுதிருங்க. இங்கே வரும்போது நமக்கு 2x + 8 இந்த ஃபார்முலா படி கொண்டு வரணும். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x 8 ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு பெருக்குனா பாருங்கள் 4x ஸ்கொயர்டு 4 × 8 நாங்கள் 32 8 64. இது 2வது. அப்போ சமன்பாடு சரிபார்க்கப்பட்டது. அடுத்து 3வது சம்மே அதே தான், இதே மாதிரி எழுதிருங்க. இங்கே வந்து x ஸ்கொயர் மைனஸ் 4 3x மைனஸ் 5 பாருங்கள் 3x ஸ்கொயர்டு 2 அதே இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடணும். x ஸ்கொயர் மைனஸ் 2 3x 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 9x ஸ்கொயர்டு 2 அதாவது 3ஆல் பெருக்கு நம்ம 2 6 6 5 30x 5 24 25 மைனஸ் 4 பாருங்கள் 9x ஸ்கொயர்டு 30x 25 4 21. இது சமன்பாடு 1. அடுத்து சமன்பாடு 2 ஜி சேர்ப்பு ஹெச் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் 3x மைனஸ் 5 5 ஸ்கொயர்டு 3x ஸ்கொயர்டு அதே தான். அந்த 2ab அந்த ஃபார்முலா அப்படி வரணும். வந்தால் 9x ஸ்கொயர்டு 2 6 6 30x 25. இப்போ வந்து நான் எஃப் சேர்ப்பு ஜி வரும்போது நமக்கு அந்த 1 சேர்ந்து வந்துடுவாங்க. பாருங்கள் இதை அப்படியே எழுதிடணும். இந்த எஃப்க்கு பதில் அங்கே 4 மைனஸ் 4 தான் 21. அது 2வது சமன்பாடு சரிபார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு 9வது சம் பாருங்கள். எஃப் சமம் இது வந்து கணம், அதாவது வரிசை ஜோடியில் கணம் விட்டுருக்காங்க. இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் எஃப் ஆஃப் எக்ஸை காண்கன்னு போட்டிருக்கு. இப்போ இசட் வந்துன்னா முழு எண்கள். இப்போ இது வந்து ஒரு இதை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது -1 3 இந்த மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா -1 வந்து எக்ஸு 3 வந்து ஒய். இப்போ எக்ஸு ஒய் ரைட்டாக. இப்போ ஒய்யை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a மைனஸ் பி ப்ளஸ் a மைனஸ் 1 ப்ளஸ் பி இந்த 1 அடுத்து பெருக்கும்போது -a ப்ளஸ் பின்னு வந்துடும். -a வெளியே எடுத்தோம்னா -a ப்ளஸ் பி வந்து என்னது 3. இப்போ அடுத்து நம்ம அடுத்தது கொண்டு வருவோம். அடுத்த சமன்பாடு -1 இருக்கலாம். இது -1 எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் வந்து 0 ஒய் வந்து -1. அப்போ -1 a × 0 ப்ளஸ் பி. ஆக -1 ஏயும் 0 இருக்குன்னா 0 ப்ளஸ் பி. அப்போ -1 வந்து பி. அப்போ பி வந்து என்னது -1 என சமன்பாட்டில் 1இல் பிரதியிட. இப்போ அடுத்தது பார்ப்போம். -a ப்ளஸ் -1 3. இப்போ இந்த -aவும் -1 கூட்டினா 3 நமக்கு கூட்டும்போது -a தான். அப்போ 3 ப்ளஸ் இந்த 1 வந்து இந்த பக்கம் வரும்போது +1 மாறிடும். -a வெளியே எடுத்தோம்னா 4. அப்போ a வந்து -4. அப்போ b வந்து -1. a -4 b -1 f(x)ல் ax ப்ளஸ் பியில் பிரதித்தா நமக்கு என்ன வரும்? f(x) வந்து -4x -1. இது 9ஆம் கணக்கு. அந்த 10ஆம் கணக்கு பாருங்கள். ஒரு மின்சுற்று கோட்பாட்டின்படி C(t) என்ற ஒரு நேரிய சுற்று C(at1) ப்ளஸ் B(t2) சமம் A C(t1) ப்ளஸ் B C(t2).
பூர்த்தி செய்கிறது. மேலே இங்கு ஏபி ஆகியவை மாறிலிகள் எனில் சி(t) சமம் 3t என்பது ஒரு நேரிய சுற்று என காட்டுவேன். இப்போ இந்த இது வந்து நேரிய சுற்றுன்னு கொடுத்தாச்சு. நமக்கு விடை எப்படி வரணும்னா இந்த இது விடையாக வரணும். நம்ம இதை கொண்டு போகும்போது இது விடையாக வரணும். பாருங்கள், சி(t) சமம் 3t இது ஒரு சமன்பாடு. சி(t1) சமம் 3t1 இது ரெண்டாவது சமன்பாடு. சி(t2) சமம் 3t2 இது மூணாவது சமன்பாடு. பாருங்கள், இப்போ tat1 ப்ளஸ் bt2 என ஒன்றில் பிரதியிட்டால் நமக்கு என்ன வரும்? cat1 ப்ளஸ் bt2 சமம் 3at1 ப்ளஸ் bt2. பாருங்கள், ஒன்றா கரெக்டா? இப்போ இந்த ஏயை வெளியேற்றணும், இங்கே பியை வெளியேற்றணும். வெளியேற்றிட்டு இந்த 3t1 என்னது? ct1, அதாவது 3t2 அப்படி வந்து சி(t2) இப்படி போட்டோம்னா நமக்கு சமன்பாடு கரெக்டாக வந்துட்டு இது நிறைய சுற்று. இது 10வது கணக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.